ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கண்டென்ட்ஸில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அடுத்தது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி A to Z கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணுறது அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அது வந்து ஒவ்வொரு கிளிப்ஸ் வந்து டெலிட் ஆனதுனால என்னால் ஃபுல் வீடியோ வந்து போட முடியல. அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு கேமரா வந்து இன்னொரு கடைக்கு வாங்கி மாட்டியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து சிசிடிவி கேமரா வந்து ஒரு கடையில் தான் மாட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாரீ கடை. இந்த கடைக்கு தான் நான் வந்து மாட்ட போகிறேன். இந்த கடைக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் தான் A to Z ஒயரிங் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா திங்ஸ் என்னென்ன தேவைப்படுன்னு பார்த்திங்கன்னா 4 PVC பாக்ஸ் தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹிக்விஷன் கம்பெனி கேமராஸ் தான் போட போகிறோம். ஆனால் ஹிக்விஷனில் வந்து 8 channel DVR ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா 500 GB ஹார்ட் டிஸ்க் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு வந்து 8 channel SMPS ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேமராவை கனெக்ட் பண்ணுறதுக்கான BNC கேபிள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் கேபிள். அப்புறம் பார்த்திங்கன்னா 6 mm PVC கிளாம்ப் ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா 3+1 கேபிள் வந்து 90 meters, அதாவது ஒரு காயில் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வால் மவுண்ட் டிவி வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ZBN மானிட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 19 inch வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து 3 டூம் கேமரா வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிக்விஷன் கம்பெனியோடது 2 MP கேமரா. டூம் வந்து 3 கேமரா. புல்லட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேமரா வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த DVR SMPS எல்லாமே உள்ளே வைக்கிறதுக்கான ரேக்கு. இதில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து டூம் கேமரா வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் அப்புறம் ஃபிஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேமரா தான் உள்ளே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரில் டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டூம் கேமரா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப் விட்ருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு லைட்டாக நெம்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பின்னாடி இருக்கிற கவர் வந்து கழண்டு வந்துடும். இந்த கவரில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த கவர் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த PVC பாக்ஸில் வச்சுட்டு 2 ஸ்க்ரூ பண்ணிடணும். பார்த்திங்கன்னா நான் 1 inch ஸ்டார் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஸ்க்ரூ பண்ணிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 3 கேமராவுக்கும் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புல்லட் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். புல்லட் கேமராவுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் சென்டர் பார்த்துட்டு 3 பக்கமும் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிடுங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து மிஷின் யூஸ் பண்ணி டைட் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து சீக்கிரம் முடியும்னு சொல்லி அப்படி நான் பண்ணிடுறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ ட்ரைவரும் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட மிஷின் இருக்குதுன்னு சொல்லி நான் மிஷினில் பண்ணிடுறேன். நான் மிஷினில் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ஸ்க்ரூ இருக்கும். 3 ஸ்க்ரூவையும் நீங்கள் போட்டு டைட் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா டைட் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இந்த PVC பாக்ஸ் வந்து மேலே காங்கிரீட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஹேமர் ட்ரில் யூஸ் பண்ணி 2 பக்கமும் ட்ரில் பண்ணிடுறேன். ட்ரில் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 mm ஃபிஷர் யூஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் போட்டாச்சு. போட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூலேயே 1.5 inch ஸ்டார் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்க்ரூ பண்ணிடுறேன். ஸ்க்ரூ பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம கேபிள் வந்து எடுக்கணும். கேபிள் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3+1 கேபிள். இந்த கேபிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்து 3+1 கேபிள் பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன்லேயே தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஓப்பன்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே டாப்பில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏன்னா மேலே வந்து ட்ரெஸ் வச்சுருவாங்க, அப்போ வந்து அந்த கேபிள் வந்து மறைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே கிளாம்ப் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா மேலேயே ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு. மேலேயே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கடைசி கார்னரில் தான் நம்மளுக்கு வந்து அந்த DVRலாம் வருது. அதனால்
நான் ஃபுல்லாக அப்படியே மேலேயே கொண்டு வந்து கடைசியில் வந்து எப்படி ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஃபால்ட்டு அட்டன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேமரா வச்சு அதே மாதிரி இன்னொரு ஒயரும் கொண்டு வந்தாச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கேமராவோட ஒயர் வந்து இங்கே வருது. அதையும் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் 2 மீட்டர் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒயரோட இன்சுலேஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 ஒயர் இருக்கும். 3 ஒயர் ப்ளஸ் இன்னொரு ஒயர் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்து மைக்குக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். மைக் வந்து நான் இல்லாதனால மைக் நான் வந்து கனெக்ட் பண்ணல, அதனால் அதை சுட்டி வச்சுட்டேன். மீதி ரெட்டும் பிளாக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராக்கான பவர் சப்ளை, அதை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பவர் சப்ளை கேபிளில் கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சிடுறேன். அந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா வீடியோ கேபிளுக்கானது. டேப் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் பார்த்திங்கன்னா டச் ஆகக்கூடாது. அதனால் தள்ளி வச்சு நீங்கள் வந்து டேப் அடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா பவர் கேபிள் வந்து பவர் கேபிள் வந்து மாட்டியாச்சு. அடுத்து நீங்கள் அந்த எல்லோ கலர் ஒயரை வந்து ரொம்ப சீவாமல் லைட்டாக சீவினிங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் ஒரு ஒயர் இருக்கும், கம்பி மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, வீடியோக்கான கிரவுண்டு. இப்போ பிஎன்சி கேபிள் எடுத்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயரை வந்து நான் வந்து அந்த கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒயிட் ஒயரை வந்து உள்ளே வந்து காப்பர் ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நல்லா டைட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா டேப் அடிச்சுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயரும் இன்னொரு ஒயரும் டச் ஆகாத மாதிரி டேப் அடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம 2 கனெக்டரும் மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் வர்ற கனெக்டரோடு நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பிஎன்சி வந்து பிஎன்சியோடையும் பவர் கேபிள் வந்து பவர் கேபிளையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 2த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேப் அடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 ஒயர் ஏதாச்சும் லூஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து கேமரா கிளாரிட்டி வந்து நல்லா இருக்காது, அதாவது வீடியோ வந்து கரெக்டாக வராது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா வந்து அந்த பாக்ஸில் வச்சுட்டு 4 பக்கமும் ஸ்க்ரூ பண்ணிடுங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து அதாவது வெளியவும் பண்ணிடுறேன். புல்லட் கேமரா வந்து இங்கே மாட்டுறோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து பிஎன்சி கேபிள் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த கேமரா வந்து மாட்டியிருக்கேன். நீங்கள் கேமரா மாட்டினதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டேப் அடிச்சுக்கோங்க. டேப் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லூஸ் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வராது. இப்போ எல்லா கேபிள்ஸையும் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 பக்கமே ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மானிட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு 19 இன்ச் மானிட்டர். இது வந்து இந்த மானிட்டர் வந்து நம்ம வந்து வால் மவுண்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் வால் மவுண்ட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இது வந்து மாட்டிடலாம்.
டிவி அந்த மானிட்டர் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் வந்து அந்த வால் மவுண்ட் ஸ்டாண்ட் வந்து மாட்டணும். பார்த்தீங்கன்னா இதுதான் வால் மவுண்ட்டுக்கான ஸ்டாண்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக டைட் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிளாம்ப். இதில் தான் அந்த டிவி வந்து ஹேங் ஆகி நிற்க போகுது. இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவிஆர் பாக்ஸ்லாம் மாட்டியாச்சு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளிப் வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு 4 கேமராவில் வர்ற கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டிவிஆர் பாக்ஸ்குள்ளே தான் வரும். அதே மாதிரி ஒயர் வந்து எல்லா கேபிள்லேயும் வந்து சிவி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து மேலே இருக்கிற இன்சுலேஷன் வந்து கொஞ்சம் நிறையவே எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எஸ்எம்பிஎஸ்க்கு டிவிஆரில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லா கேபிள்ஸ்லேயும் எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஒயர், அதாவது மைக்குக்கு கொடுக்க வேண்டிய ஒயர் வந்து நான் யூஸ் பண்ணாததுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் பண்ணாமல் சுருட்டி வச்சிடறேன் அதுலேயே. சப்போஸ் ஃப்யூச்சரில் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஒயர் வந்து சீவ வேண்டியிருக்கும். அதனால் நான் கட் பண்ணாமல் சுற்றி வச்சிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டையும் பிளாக்கையும் நம்ம வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிடலாம். ட்விஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிடுறேன். அதுவும் இல்லாமல் எஸ்எம்பிஎஸில் கனெக்ட் பண்ணும்போதும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருந்து 2 கேபிளும் அந்த பக்கம் இருந்து 2 கேபிள் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸ்குள்ளே வந்துடுது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேபிளை வந்து நீட்டாக பிரிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிஎன்சி கனெக்டர் வந்து மாட்டிடலாம். அங்கே எந்த கலரில் மாட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் மாட்டணும். சப்போஸ் நீங்கள் மாற்றி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மானிட்டரில் வராது. அதனால் அதை பார்த்து கரெக்டாக மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு பார்த்திங்கன்னா டேப் வந்து அடிச்சிடலாம். இந்த பிஎன்சி கனெக்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிவிஆரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். நான் வந்து 8 சேனல் டிவிஆர் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க கேமரா கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து 8 சேனல் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கிட்டேன். பார்த்திங்கன்னா 4 பிஎன்சி கனெக்டரையும் 4 போர்ட்டில் வந்து மாட்டிடுங்க. நாலு போர்ட்லேயும் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் 8 சேனல் எஸ்எம்பிஎஸ். இதில் தான் நம்ம பவர் எல்லாம் கொடுக்க போகிறோம் கேமராவுக்கு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா ஸ்க்ரூஸையும் லூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ்ன்னா ப்ளஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். மாற்றி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஒர்க் ஆகாது. நான் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து ப்ளஸ், பிளாக் கலர் வந்து மைனஸ்ன்னு ஆல்ரெடி நான் வந்து கேமரா கொடுத்துருந்தேன். இதே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரெட்டு ப்ளஸ், பிளாக் வந்து மைனஸ்ன்னு. இப்போ பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து
மைனஸ்க்கு வந்து பிளாக்கும் ப்ளஸ்ஸுக்கு வந்து ரெட்டும் கொடுத்துட்றேன். அந்த டெர்மினலில் அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரூவில் டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மானிட்டர் வந்து ஆன் பண்ணலாம். இப்போ மானிட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிப்பியான் என்ற பேர் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிவிஆர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் கேட்குறாங்க. நான் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அப்புறம் வந்து பேட்டர்ன் கேட்குறாங்க. பேட்டர்னுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இமெயில் கேட்பாங்க. இமெயில் வந்து ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பேட்டர்ன் போட்டுருங்க. பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் கேட்பாங்க. டைமில் வந்து டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டைம் ஜோன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டோட ஃபார்மேட், டைம் ஃபார்மேட் எல்லாத்தையும் கேட்பாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கான ஆப்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க. நான் நெட்வொர்க் வந்து இப்போதைக்கு வேணான்னு சொன்னால நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணணுமான்னு கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே செட்டப்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் மொத்தம் 4 கேமரா மாட்டியிருக்கேன். இங்கே ஒரு கேமரா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டூம் கேமரா, பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு நான் தான் சொன்ன மாதிரி A to Z எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேமரா நம்ம மாட்டியிருக்கோம், டூம் கேமரா. அப்புறம் வெளியே வந்து நம்ம ஒரு புல்லட் கேமரா மாட்டியிருக்கோம். இங்கே வந்து ஒயர் வந்து நான் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். சப்போஸ் நம்ம கேமராவை தள்ளி வைக்கணும்னா அதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு டிவிஆர் மானிட்டர் எல்லாம் நீட்டாக போட்டு கொடுத்தாச்சு. கேமராவோட கிளாரிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.